la! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி என்பது இந்த 52 ஆண்டு கால கட்சியின் வரலாற்றில் இல்லாத அளவு ஒரு மிகப்பெரிய சரிவையும் பின்னடைவையும் இந்த கட்சி சந்திச்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் கள யதார்த்தம். இந்த கள யதார்த்தத்தை உணர்ந்து கொள்வதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இவ்வளவு காலம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். நீங்க எத்தனை வியூகங்களை வகுத்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்து களம் கண்டால் மட்டுமே 2026 வெற்றி சாத்தியம். அந்த ஒருங்கிணைப்புனா யாரு சார்? ஓபிஎஸ், சசிகலா எல்லாருமே ஒருங்கிணைப்பு என்பது சாத்தியமா சார் இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல? சாத்தியப்பட வேண்டும், சாத்தியப்படும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இப்போ இன்னும் வந்துட்டார்ல 10% குறைஞ்சிருக்கு. அந்த யதார்த்த சாத்தியப்பட்டால் தான் அதிமுகவுக்கு எதிர்காலம் நிச்சயமா. எப்படி பொதுக்குழு மூலமாக வந்து சசிகலா அவர்கள் நீக்கப்பட்டாரோ, எப்படி பொதுக்குழு மூலமாக ஓபிஎஸ் நீக்கப்பட்டாரோ, அதே மாதிரி ஒரு பொதுக்குழு டிபேட் வேணும்னு கேக்குறாங்களா? ஆமா. இதை கேட்கறது யாரு சார்? எடப்பாடி அவர்களை சந்தித்த 6 பேருக்குமே இந்த மனநிலை இருக்கிறது. குறிப்பா திரு சி.வி. சண்முகம் வந்து வலியுறுத்தியதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கும். ஓகே, அதிமுக சரிவில் இருக்காங்க. சரிவில் இருந்து மீள வேண்டும் என்றால் ஒருங்கிணைப்பு தான் ஒரே வழிங்கிறீங்களா? நிச்சயமாக 100% நிலையை மாற்றி மீண்டும் அதிமுக வெற்றி பாதையில் பயணிக்க எடப்பாடி அவர்கள் தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்துவார்கள் என்று தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. அதிமுக சமீபத்தில் நடந்த ஐடி விங்கை சேர்ந்தவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி ராயப்பேட்டா தலைமை அலுவலகத்தில் நடந்திருக்கு. அங்கே எடப்பாடி சில விஷயங்களை ஓப்பனாகவே பேசியிருக்காரு. இந்த சமீபத்தில் நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 1% ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போன தேர்தலில் 2019 எத்தனை தொகுதிகளில் போட்டிட்டோம் அந்த கணக்கையெல்லாம் அவர் பார்க்காம 1% அதிகமாக வாங்கியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% அந்த கோர் ஓட் பேங்க்ல நமக்கு ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் முறையாக அதை வந்து ரியாலிட்டியை வந்து ஒத்துக்கிறாரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி என்பது இந்த 52 ஆண்டு கால கட்சியின் வரலாற்றில் இல்லாத அளவு ஒரு மிகப்பெரிய சரிவையும் பின்னடைவையும் இந்த கட்சி சந்திச்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் கள யதார்த்தம். கிட்டத்தட்ட 15 தொகுதிகளில் 3வது இடம், 7 தொகுதிகளில் கட்டுத்தொகையை இழந்திருக்கிறது. இந்த 234 சட்டமன்ற தொகுதிகளிலையும் தொகுதி வாரியாக ஆய்வு நடத்துகிற போது ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியில் கட்டுத்தொகை இழந்திருக்கு. உதாரணத்துக்கு தென் சென்னையில் ஒரு 3 தொகுதி, கோயம்புத்தூரில் ஒரு 3-4 தொகுதி, தென் மாவட்டங்களில் நிறைய 5 தொகுதி 6 தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகள், அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள், அதை கணக்கெடுத்து பார்க்குறப்போ தென் மாவட்டங்களில் பெரிய அளவில் கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு 70-80 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சரிவு தோல்வி அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த கள யதார்த்தத்தை உணர்ந்து கொள்வதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இவ்வளவு காலம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். என்னன்னா, இந்த 2024 தேர்தல் முடிஞ்ச ஒரு வார காலத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டார்ல தலைமை கழக முக்கிய நிர்வாகிகள், இந்த வட மாவட்டங்களில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் ஒரு 10-20 பேர் அழைச்சி போட்டு அதில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து கட்சிக்கும் தலைமைக்கும் யாருமே விசுவாசமாக இல்லை, சோரம் போய் விட்டீர்கள். பூத்தில் வந்து அங்கே வாக்குச்சாவடியில் கூட 10 மணி 11 மணிக்கு மேலே ஆள் இல்லாத நிலையெல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு மோசமான இதை கொண்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக அங்கே பேசி ஒரு எச்சரிக்கையாகவே விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போவே நமக்கு தெரியுது, அவருக்கே தெரியுது ஒரு சரிவு நமக்கு வந்து ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த இழப்பு என்பது வாக்கு சதவீத இழப்பு என்பதும் அப்போதே அவர் உணர்ந்திருக்கிறார், ஏற்க மறுத்திருக்கிறார். அதுதான் கள யதார்த்தம். இப்போ அதுக்கு பிறகு நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அவர் ஆலோசனை கூட்டம் நடத்தினார்ல, ஒரு தொகுதியில் ஏன் தோற்றோம் அப்படிங்கிற மாதிரியான. இப்போ அந்த கூட்டங்களில் தெரிவித்த கருத்துக்குமே எவ்வளவு தூரம் இழப்பு ஏற்பட்டிருக்கு ஒரு தொகுதியில், இந்த கட்டுத்தொகை இழந்த தொகுதிகளில் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதையுமே கட்சியினர் மத்தியில் ஒரு அதிருப்தி, ஒரு சோர்வு நிலை இருந்தது. யாருமே
ஒரு பெரிய கூட்டணி இல்ல. இரட்டை இலை சின்னத்துல வாக்களிக்க போகணும்னா ஒவ்வொரு தொண்டனும் ஆர்வத்தோட போவாங்க. நான் கேட்குறது, நாடாளுமன்ற தொகுதி தேர்தல், யார் பிரதமர் என்கிற தேர்தல், அதனால நமக்கு வாக்கு கிடைக்கல அப்படிங்கிறார். யார் பிரதமர் யார் முதல்வருங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டான். அந்த தேர்தலில் இரட்டை இலை களத்தில் இருந்தால் அதுக்கு காலமெல்லாம் ஓட்டு போட்ட அதிமுக தொண்டன் தானே, அவனே போகலைங்கிற போது ஆக ஒரு சரிவு பின்னடைவு என்பது அவர்கள் மத்தியிலேயே ஒரு அதிருப்திங்கிறது உருவாகிடுச்சுங்கிறது தான் யதார்த்தம். இதை தாண்டி மூன்றாவதாக இந்த 6 பேர் சொன்னோம்ல, கடந்த 3 மாதம் 4 மாதங்களாக ஓடிக்கிட்டு இருக்குல்ல, ஒரு 6 மூத்த அமைச்சர்கள் எடப்பாடியை போய் கன்வின்ஸ் பண்ணாங்க. ஆமாம், நம்ம நேயர்களுக்கு மறுபடியும் அதை நினைவுபடுத்திடுவோம். திரு செங்கோட்டையன், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு KP அன்பழகன், திரு CV சண்முகம், இந்த 6 பேர் போய் நாம் பேசுகிற இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கள யதார்த்தம் என்பது மோசமாக இருக்காது. நீங்கள் இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒன்றிணைக்காவிட்டால் 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை நம்மால் பெற முடியாது அப்படிங்கிற கள யதார்த்தத்தை இவங்க 6 பேரும் வலியுறுத்தி, எனவே நாம் அதை மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் ஆமாம் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஏற்க மறுத்திருக்கிறார். அவங்க வந்தால் பிரச்சனைப்பா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் CV சண்முகம் ரொம்ப உறுதியாக இருக்கிற மாதிரி தெரியுதே சார். இல்லை, எல்லாருமே உறுதியான நிலைப்பாட்டில் இருக்காங்க. கட்சியில் மறுபடியும் ஒரு பிரிவு வந்துடக்கூடாது, 4 5 ஆகி போயிடக்கூடாதுங்கிறதுனால அமைதி காக்கிறார்கள். ஓகே, காலம் கனியும் என்று காத்திருக்கிறார்கள். ஆனாலும் ஒருங்கிணைப்பதற்கான அந்த எண்ணமும் உணர்வும் அவர்கள் மத்தியில் இருக்கு, மற்றவர்கள் மத்தியிலே இருக்கிறது. ஒரு சரியான காலத்தை எதிர்பார்க்கிறாங்க. ஸோ அந்த காலம் கனிவதற்கான ஒரு நேரம் கைகூடி விட்டது அப்படிங்கிறத நேற்று நான் அவரே ஒப்புக்கொண்டார்ல, 10% இழந்திருக்கிறோம் நாம் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம். ஏன்னா நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே கடந்த தேர்தலை விட 2% அதிகமாக தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னார். நான் மட்டுமே தான் பிரச்சாரத்துக்கு சொன்னார். அதனால் இப்போ 10% நாம் குறைந்திருக்கிறோம் என்பது கள யதார்த்தத்தை திரு எடப்பாடி பழனிசாமியும் உணர்ந்து விட்டார் அப்படிங்கிறத இது நமக்கு காட்டுது. ஓகே, அப்போ இந்த சூழலில் தான் இந்த 6 பேருடைய முயற்சி, ஏற்கனவே சொன்ன அந்த 2 ஆலோசனை கூட்டங்கள், இதனுடைய விளைவாகத்தான் அவர் நேற்றைய கூட்டத்தில் உண்மை நிலையை உணர்ந்து பேசியிருக்கிறார். அப்போ இந்த 10% நாம் மீட்டெடுப்பதற்கு உரிய பணிகளை செய்யணும், இளைஞர்களை அதிகமாக ஈர்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. இந்த இளைஞர் ஈர்ப்புங்கிறத செல்வி ஜெயலலிதா காலத்திலேயே இளம்பன் பாசறை, இளைஞர் பாசறை அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அது பெரிய லெவலில் கொண்டு வந்தாங்க. அது ஒரு பெரிய வெற்றிக்கு 2021 வெற்றிக்கெல்லாம் 2016 வெற்றிக்கெல்லாம் அது பெரிய லெவலில் கை கொடுத்தது. குறிப்பாக இன்றைக்கு வந்த ஒரு முக்கியமான வார இதழில் இந்த அதிமுகவுடைய துணை அமைப்புகள்லேயே பல குளறுபடிகள் இருப்பதாகலாம் எழுதியிருக்காங்க. ஒருங்கிணைப்பு சரியா இல்லை, அதுக்கு பொறுப்பாளர்கள் சரியா இல்லை அப்படிங்கிற ரீதியில் ஒரு விமர்சன கட்டுரை வந்திருக்கு. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இந்த பேரவை, பாசறை, இளைஞரணி, எம்ஜிஆர் மன்றம், தொழிற்சங்கம், மகளிர் அணி, வழக்கறிஞர் பிரிவு, இது மாதிரி ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கிறது. ஒவ்வொரு பிரிவுக்குமே மாநில தலைமை இருக்கும். அந்த மாநில தலைமை மாவட்ட வாரியாக கூட்டங்கள் நடத்தி ஒன்றிணைப்பார்கள். அந்த மாவட்ட நிர்வாகிகள் நகர ஒன்றிய வாரியாக கூப்பிட்டு அதை பேசுவாங்க. கடந்த 4-5 ஆண்டுகளாக அது இல்லை. கடந்த காலங்களில் அது மாதிரி இருந்தது. ஒரு அண்ணா பிறந்த நாள், தலைவர் பிறந்த நாள், கட்சி ஆண்டு விழான்னு வர்றபோது பிரிவு வாரியாக நம்ம தலைமை கழகத்திலேயே பார்ப்போம். பிரிவு வாரியாக ஒவ்வொரு பிரிவினருமே கூட்டம் போட்டு இந்த நிகழ்வுகளை, இந்த விழாக்களை எப்படி நடத்துவது அப்படிங்கிறது இருக்கும். அது இல்லை. அதே மாதிரி கட்சியினுடைய ஒரு பின்னடைவு, சரிவு வருகிற பொழுது செயல்வீரர் கூட்டத்தை போட்டு அது என்ன, ஏன் நடந்தது என்ன அப்படிங்கிறது இருக்கும். இது எல்லாமே தொடர்ச்சியாக நடந்தது. கடந்த 4-5 ஆண்டுகளாக அது இல்லை. அப்போ இப்போ மீண்டும் அறிவிச்சிருக்கிறார். இந்த அக்டோபர் 23ஆம் தேதி வரையிலும் மாவட்ட அளவில், நகர அளவில், ஒன்றிய பேரூர் அளவில் செயல் வீரர்கள், செயல் வீராங்கனைகள் கூட்டத்தை நடத்தி மினிட்ல பதிவு பண்ணி அந்த கூட்டத்தில் அந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பிரிவினரும், அந்த கட்சியினுடைய உட்பிரிவுகள் இருக்குல்ல, பேரவை, பாசறை, தொழிற்சங்கம், எம்ஜிஆர் மன்றம், இவர்கள் எல்லாருமே கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. ஒரு காலந்தாழ்ந்தது தான். ஆனாலும் கூட 2026 தேர்தலை எதிர்கொள்வதற்கான வியூகம் அப்படின்னு அவர் சொல்றார். நீங்க எத்தனை வியூகங்களை வகுத்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்து களம் கண்டால் மட்டுமே 2026 வெற்றி சாத்தியம். ஏன் சொல்றேன்னா, அந்த ஒருங்கிணைப்புனா யாரு சார்? OPS, சசிகலா எல்லாருமே சேரணும். இப்ப அமமுக நான் தனி கட்சி தொடங்கிட்டேன், எனவே நான் இப்போதைக்கு இணைய வாய்ப்பில்லை.
நீங்கள் இணையுங்கள், திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா அவர்கள், ம். திரு இபிஎஸ் அவர்கள், நீங்கள் இணைந்து ஒன்றுபட்டு தேர்தலை சந்திக்கிற பொழுது அந்த தேர்தலின் போது நாங்கள் தேர்தல் கூட்டணி வச்சு, எப்படி சிபிஐ சிபிஎம் வருது, மதிமுகவில் திமுக போன மாதிரி நான் அதிமுகவோட தேர்தல் கூட்டணி வைத்து எதிர்கொள்கிறேன் அப்படின்ட்டு அவருடைய அதான் என்னுடைய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டார். ஓகே சார். இப்போ திரு ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களையும் இணைக்க வேண்டும் என்பது தான் இங்கே இந்த 6 பேர் கொண்ட இந்த குழுவினருடைய பிரச்சனை. சார், அந்த 6 பேர் போய் பார்த்தாங்களா? அவங்க வந்து சசிகலா அவர்களையும் உள்ளுக்குள்ள சேர்த்துக்கணும்னு சொல்றாங்களா? நிச்சயமாக நீங்கள் திரு எடப்பாடி அவர்களை இந்த 6 பேர் குழு சந்தித்த பொழுது கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நீங்களே தொடருங்கள், கையெழுத்திடும் அதிகாரம் உங்களுக்கு மட்டுமே இருக்கட்டும், ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல, ஆமா உங்களுக்கு மட்டுமே இருக்கட்டும், முதலமைச்சர் வேட்பாளராகவும் உங்களையே முன்னிறுத்துவோம், இதற்கு ஒப்புக்கொண்டு நீங்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டால் இதற்கு தகுந்தவாறு திரு ஓபிஎஸ் திரு சசிகலா அவர்களை பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் கொண்டு வர்றோம். ஓகே. ஏன்னா வாக்கு சதவீதம் என்பது 10% சொல்லியிருக்காரு. குறைந்தபட்சம் ஒரு 4-7% தென் மாவட்டங்களில் இவர்களுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. நம்ம ஒரே ஒரு உதாரணம், ராமநாதபுரத்தில் 3.5 லட்சம் வாக்குகள் திரு ஓபிஎஸ், வெறும் 12 நாளில் ஒரு பலாப்பழ சின்னத்தை வச்சு 3.5 லட்சம் வாக்கு. அப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு கிட்டத்தட்ட 60-62,000 ஓட்டுகள் அவர் வாங்கியிருக்கிறார். இப்போ பரவலாக தென் மாவட்டங்களில் இருக்கிற அந்த 16 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 96 சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றியின் டிசைடிங் ஃபேக்டராக இவங்க இருக்கிறாங்க. திருமதி சசிகலா தினகரன், சசிகலா ஆதரவாளர்கள், ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இருக்காங்க. குறிப்பாக உடச்சு சொல்லணும்னா முக்கியத்துவ சமூகம் அதுதான் டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களில் இருக்கிறாங்க. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி இந்த 6 பேர் குழுவிட்ட சொல்லியிருக்கிறார், ஏங்க அவங்களுக்கு தான் செல்வாக்கு இருக்குது, அவங்களுக்கு சக்தி இருக்குது, அவங்க வலிமை மிக்கவர்னா இவ்வளோ பெரிய தோல்விக்கு பிறகு போயிருக்கணும்ல, யாருமே போகலை இல்லை, நிர்வாகிகளோ கிளைகளோ எதுவுமே போகலை இல்லை அப்படிங்கிறபோது அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாம் போட்ட நிர்வாகிகள் அப்படியே இருக்கிறார்கள், ஆனால் வாக்காளர்கள் இல்லை, வாக்காளர்களை கொண்டு வருவதற்கான களப்பணியில் நம்மால் ஈடுபடலை, அவன் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை உருவானால்தான் களப்பணியில் ஈடுபடுவோம். ஓகே. ஒரு கட்சியினுடைய தலைமையின் போக்கு, தலைமையினுடைய செயல்பாடு, அவர்கள் எடுக்கிற முடிவு சரியானது இல்லை என்றால் அவங்க வந்து இது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருப்பாங்க. கட்சிக்கே பாடம் புகட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலை அதிமுக தொண்டன் மத்தியில் வந்துடும். எடப்பாடிக்கு இவ்வளோ பிடிவாதம் சார்? அதாவது நான் உங்கள்கிட்ட உடச்சே கேட்குறேன், சசிகலாவோ அல்லது ஓபிஎஸ்ஓ உள்ளே வந்தால் இபிஎஸ்ஸால் ஓரளவுக்கு ஓபிஎஸ்ஸை கன்வின்ஸ் பண்ண முடியும், சசிகலா வந்தால் தன்னுடைய தலைமை பதவிக்கு ஒரு ஆபத்து வரும்னு நினைக்கிறாரா? இல்லை, இப்போ அப்படி பிரச்சனைகள் உருவாகும் என்று ஒரு பயமும் தயக்கமும் திரு எடப்பாடிக்கு இருந்ததால் தான் நான் சொன்ன விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கையெழுத்திடும் அதிகாரம் பொதுச் செயலாளர் பொறுப்பு உங்களிடமே இருக்கட்டும், முதலமைச்சர் வேட்பாளரும் நீங்களே இருங்கள், அப்போ அதற்கு தக்கவாறு அவங்கள்ட்ட நாங்கள் பேசி சமாதானப்படுத்தி கொண்டு வருவோம் அப்படிங்கிறார். நீங்கள் 35-40 ஆண்டுகளாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவோடு பயணப்பட்டு அன்றைய தினம் மிகப்பெரிய அதிகாரமிக்க ஒரு பதவியில் அதிகாரமிக்க இடத்திலே இருந்த அவர் இந்த எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்கிற நிலைப்பாடு வருகிற பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வந்துடுவாங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஓகே. ஸோ கட்சி ஒற்றுமை முக்கியம், மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வரணும் அப்படிங்கிறத அவங்களுடைய சசிகலா அவர்கள்கிட்ட எந்த ஒரு மைண்ட் பிளாக்கும் இல்லை, இந்த மைண்ட் பிளாக் எடப்பாடி கிட்ட தான் இருக்கு. ஆமாம். இப்போ திரு ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பதவி கூட வேண்டாங்க, நீங்க கட்சியை கைப்பற்றுவதை விட கட்சியை காப்பாற்றுவது முக்கியம், இது பெரிய மிகப்பெரிய தொண்டர்கள் அமைப்பு, கேடர் பேஸ் பார்ட்டி. ஆமா, இதுல தொண்டர்கள் பூரா சோர்வடைந்து போய் இருக்கிறான், நீங்க தொண்டர்கள் ஒன்று சேர்ந்து அதிமுக மீண்டும் ஒரு வலிமையான இயக்கமாக கட்டமைக்கப்பட்டு விட்டது, இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்தும் அளவிற்கு சக்தி பெற்று விட்டது என்று நம்பினால்தான் மற்றவன் கட்சியே வருவான். நீங்க வெளியில கூட்டணிக்கே வரும், ஒரு வலுவான கூட்டணிங்கிறாருல வரும். அதிமுக தொண்டனும் திமுகவை வீழ்த்தி நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று தீவிரத்தோட களப்பணியாற்றுவான். அதற்கு தான் இவங்க சொல்றாங்க. இப்ப இந்த 10%-லேருந்து 15% வரைக்கும் வாக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இருக்கார்ல, அப்போ இந்த வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதற்கு உரிய வேலையை மற்ற இடத்துலேருந்து கொண்டு வர்றதை விட நம்மளோடு இருந்தவங்க, நான் சொல்கிறேன்ல 4-7%, இது வந்தாலே நமக்கு பலம் என்கிற எண்ணமும் உணர்வும் திரு எடப்பாடிக்கு வரணும்ல சார். ஓபிஎஸ் சொல்ல வந்தால் பாஜக சொல்படி மறுபடியும் தனக்கு பிரச்சனையை கொடுப்பாரோ அப்படிங்கிற ஒரு யோசனை எடப்பாடி அவர்களுக்கு இருக்கலாமே சார்? இல்லை, அதாவது அரசியலில் ஒரு நிர்கதியான நிலையை உருவாக்குனாங்க. அவரை கட்சி கரவேட்டி கூட கட்ட முடியாத அளவுக்கு நீக்கி ஒரு இக்கட்டான நிலையில்
பாஜக ஆதரவு நிலையை அவர் எடுத்தார். ஆனால் கட்சி ஒன்றுபட்ட வலிமையான அதிமுக வந்து ஒரு முடிவு எடுக்கிற பொழுது அந்த முடிவுக்கும் திரு ஓபிஎஸ் கட்டுப்பட்டு போவார். அதுதான் யதார்த்தம். எல்லோருமே ஒன்றுபட்ட அதிமுக என்று வருகிற பொழுது கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கு நிச்சயமாக ஒன்றுபட்டு போவார்கள் அப்படிங்கிறது தான். ஓகே சார். இன்னொன்று கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு அதிகபட்சம் 3% இடைவெளி தான். ஆமா. இப்போ 3% இடைவெளியில தான் நாம ஆட்சி அதிகாரம் 2016 மட்டும்தான் 1.5%. அதுதான். இப்போ ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கு இந்த கூடுதல் வாக்கு சதவீதத்தை நாம பெற்றால்தான் முடியும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கட்டமைப்போடு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. இப்போ 2026க்கு நாங்கள் வியூகம் வகுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரு எடப்பாடி சொல்கிறார். ஆனால் 6 மாதத்திற்கு முன்னாடியே வியூகத்தை வகுத்து, இன்னும் சொல்லப்போனால் 2024 இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிந்த உடனே களம் இறங்கிட்டாங்க. 200+ன்னு. ஆமாம், திமுக நிர்வாகிகளை போட்டாங்க, பொறுப்பாளர்களை போடுறாங்க. தொகுதி வாரியாக 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் யாருன்னு மரியாதைக்குரிய உதயநிதி செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. தென் மாவட்டங்களில் யார் வேட்பாளராக போடணும் அப்படிங்கிற மாதிரி அளவுக்குமே வந்துடுச்சு. அப்போ அவங்க பல்வேறு பிரிவினரை, பல்வேறு குழுக்களை உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் இப்போ இந்த பெண்ணுன்னு ஒரு அமைப்பா, அது ஒரு பக்கம், இப்போ திங்கர்ஸ் ஃபோரம்னு ஒரு பக்கம், இந்த ஐடி விங் ஒரு பக்கம், இவங்க எல்லாமே களம் இறங்கியிருக்காங்க. அதனால் ஆட்சி சாதனைகள், ஆட்சியினுடைய பிரச்சனைகளுக்கு கொண்டு போகிற போது அதுக்கு என்ன எதிர்வினை வருகிறது, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இறங்கி பெரிய அளவில் வெற்றி தான் சாத்தியம் என்கிற மாதிரியே வெற்றியை பெறவே அந்த வழிமுறைகளை கடைபிடிக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் நாம் இன்னும் ஒரு வலிமை மிக்க அதிமுகவை உருவாக்காமல் புதிதாக வியூகளை வகுத்து, புதிதாக ஆட்களை சேர்த்து, புதிதாக இளைஞர்களை ஈர்த்து, அப்புறம் இந்த 10% நாம் கொண்டு வந்து அப்புறம் ஆட்சியை மாற்ற அளவுக்கு வெற்றி பெறுவது என்பது இப்போதைக்கு சாத்தியமில்லை. இப்போதைக்கு சாத்தியம். அதிமுக சரிவில் இருக்காங்க. சரிவில் இருந்து மீள வேண்டும் என்றால் ஒருங்கிணைப்பு தான் ஒரே வழிங்கிறீங்களா? நிச்சயமாக 100%. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வாக்கும் ஒரு முக்கியம் சகோதரா. அதாவது நான் பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கேன். 2011-16 கோயம்புத்தூரில் வெறும் 17 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்து CI2 சவுந்தரராஜன் ஜெயிச்சுட்டு வந்தார். இதே தியாகராய நகர் தொகுதியில் கடந்த 2021 தேர்தலில் 146 வாக்குகளில் தோல்வியை தழுவியவர் சத்யா. அப்போ இப்படி ஒவ்வொரு பகுதிகளும் திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஊருக்கு 100 பேர்னு ஒரு தொகுதிக்கு 2000-3000 பேராது இருப்பாங்கல்ல. அந்த வாக்குகள் சிதறுகிற பொழுது எப்படி வெற்றி சாத்தியமாகும்? அதைத்தான் அதைத்தான் இந்த மூத்தவர்கள், முன்னோடிகள் சொல்றாங்க. ஒரு தனி மனிதன் முடிவு கட்சியை இந்த மாதிரி சிதைச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதற்கு என்ன தீர்வுனா, எந்த பொதுக்குழு உங்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்ததோ, உங்களுக்கு முழுமையான அதிகாரத்தை கொடுத்ததோ, அந்த பொதுக்குழுவை கூட்டி அங்க விவாதித்து, இவங்க தேவையா இல்லையா, இவங்க வருவது லாபமா நட்டமா விவாதிச்சு முடிவெடுப்போம். நீங்க வெறும் தீர்மானத்தை போட்டு பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போய் பார்த்துக்கொள்வார் அப்படிங்கிற தீர்மானம் கடந்த கலைஞர் அண்ணா காலத்துல, கலைஞர் கருணாநிதி காலத்துல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துல ஒரு டிபேட் இருக்கும், விவாதம். ஒரு பொதுக்குழு செயற்குழுன்னா காரசாரமான விவாதம் இருக்கும். தலைமை மேலேயே குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலம் வரைக்குமே அது இருந்தது. செல்வி ஜெயலலிதாவுமே தொடக்க காலத்தில் அது இருந்தது. பல பேர் விவாதிச்சிருக்கிறாங்க. அது தொடர்பாக பல தீர்மானங்கள் நீக்கப்படும். சில தீர்மானங்கள்ல கலைஞருக்கும் திமுக நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறைய அறிவாலயத்திலெல்லாம் பெரிய ஒரு ரசாபாசான நிலையெல்லாம், வீரபாண்டிய ஆறுமுகத்துக்கு எதிராலாம் தொண்டர்கள் கொதிச்சு எழுந்து திரு ஸ்டாலின் மீது ஒரு விமர்சன கருத்தை வச்சாரு அப்படிங்கிறதுனால இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கும். பெரிய அடிதடியெல்லாம் கூட நடந்திருக்கிறது. அப்படி ஒரு ஜனநாயக ரீதியில் அந்த பொதுக்குழுவை கூட்டி, பொதுக்குழு உறுப்பினர்கள், அங்கே பங்கேற்கிற மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், இவங்க பரவலாக தமிழ்நாடு முழுவதும் வந்திருப்பாங்க. அங்கே கள யதார்த்தம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கள யதார்த்தத்தை உணர்ந்து அவர்கள் பேசுகிற பொழுதுதான் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு இவர்கள் இல்லாத நிலையிலே நமக்கு அந்த ஓட்டு வங்கி குறைஞ்சிருக்குங்கிறதெல்லாம் அவங்க பேசுவாங்க. பொதுக்குழு கலகம் வெடிக்குங்கிறீங்க. கலகம் இல்ல, நியாயம் பிறக்கும். கலகம் வெடித்தா நியாயம் பிறக்கும். அது பேச, ஆமா, அது பேச அனுமதிக்கணும் அப்படிங்கிறது தான். பேச அனுமதித்தால்
நிச்சயமா என்னன்னா எப்படி இன்றைக்கும் பொதுக்குழு மூலமாக வந்து சசிகலா அவர்கள் நீக்கப்பட்டாரோ, எப்படி பொதுக்குழு மூலமாக ஓபிஎஸ் நீக்கப்பட்டாரோ, அதே மாதிரி ஒரு பொதுக்குழு டிபேட் வேணும்னு கேக்குறாங்களா? ஆமா இதை கேட்கறது யாரு சார்? இல்ல இந்த திரு எடப்பாடி அவர்களை சந்தித்த 6 பேருக்குமே இந்த மனநிலை இருக்கிறது. குறிப்பா திரு சி.வி. சண்முகம் வந்து இது வலியுறுத்தியதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கும். ஓகே. சி.வி. சண்முகம் அப்ப சொல்லியிருக்காங்க, டிசம்பர்ல தான் இருக்கே பொதுக்குழு என்கிற பொழுது எப்படி அவசர செயற்குழுவை போட்டோமோ அதே மாதிரி ஒரு அவசர பொதுக்குழு கூட போட்டு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நான் கேள்விப்படுகிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியினுடைய அடிப்படை சட்டத்திட்ட விதிகளையே திருத்தி தான் இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார். சாதாரண உறுப்பினரும் என்னை போல் உயர்ந்த பொறுப்புக்கு வரலாம், அதுதான் அதிமுகவில் உள்ள ஜனநாயகம் அப்படிங்கிறார். ஆனால் அந்த விதியை திருத்தி இருக்கிறார்ல, 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர்கள் 5 ஆண்டுகள் தலைமை கழகத்தில் நிர்வாகிகளாக இருக்கணும். இந்த 2,06,00,000 பேரில் எத்தனை பேர் தலைமை கழக பொறுப்பில் இருந்திருக்காங்க? யாருக்கு இவங்க மாவட்ட செயலர்கள் பரிந்துரைப்பாங்க? யாருமே வர முடியாத ஒரு நிலையை தான் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக விதி திருத்தமும் உருவாக்கி இருக்கிறார். நம்ம திரு கே.சி. பழனிசாமி நகைச்சுவையா இவரை தேர்ந்தெடுத்த உடனே சொன்னார், இப்படி விதியை திருத்தினவர் அவருக்கு சொந்த ஊர் சிலுவம்பாளையமாக இருக்கணும், அவர் வந்து ஒரு 5.25 அடி உயரமாக இருக்கணும், அவர் பேர் எடப்பாடி கே. பழனிசாமியாக இருக்கணும்னு விதியில் கொண்டு வந்திருந்தால் ஒன்றும் பிரச்சனையே இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏன்னா இந்த விதி திருத்தன் மூலமாக கொண்டு வந்துட்டு இது நான் பொதுக்குழு 2000க்கும் மேற்பட்ட பொதுக்குழுவில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் அதிமுக வரலாற்று அந்த 52 ஆண்டுகளாக நான் உற்று கவனிக்கக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்கள். எந்த கட்சி என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை இருக்கும் தொண்டர்களுக்கு. நீங்கள் திருமதி செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு திருமதி சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த போது அந்த கூட்டத்தில் சிறு சலசலப்பு இருந்ததா? யார் இவங்களை வந்து பொதுச் செயலாளராக கேட்டாங்களா? கேட்கல. பொதுக்குழு முடிகிறதுக்கு முன்னாடியே எல்லா நிர்வாகிகளும் வந்து அந்த அம்மா காலில் விழுந்து, அம்மா நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிட்டோமா, நீங்கள் தான் கட்சியை காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். வரிசையாக காலில் விழுந்து கூப்பிட்டாங்க. அதே நிர்வாகிகள் தான் சசிகலா வெளியேற்றும் போதும் நீங்கள் அந்த ஓபிஎஸ், இபிஎஸ், மதுசூதன், செங்கோட்டையன், ஜெயக்குமார் உட்பட 23 நிர்வாகிகள் இந்த அம்மாவை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்ததில் வழிமொழிந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனால் சசிகலாவை அந்த பொறுப்பிலிருந்து நீக்கிற போது ஒரே ஒருத்தர் தான் வழிமொழிகிறார், அவர் வைத்தியலிங்கம். வைத்தியலிங்கம் மட்டுமே முன்மொழிந்து அந்த தீர்மானத்தை வந்து வைத்தியலிங்கம் அவர்கள் அந்த மன்னார்குடி குடும்பத்தால் உயர்வு பெற்றவர். அதுதான் சொல்கிறேன், அதுதான் பண்ணியிருக்காங்க. எப்போ அவர் 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தீங்க, நாங்கள்லாம் ஏற்றுக்கிட்டோம், இப்போ அவங்கள வெளியேற்றுறீங்க, ஏன்டா வெளியேற்றுறீங்கன்னு கேட்கலையே, யாரும் கேட்கல. பொதுக்குழு அமைதியாக இருந்தது. அதையும் தாண்டி பொதுச் செயலாளர் என்கிற உயர் பொறுப்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு நாங்கள் ஏற்கலை. அம்மா அமர்ந்த அந்த பொதுச்செயலாளர் என்கிற இருக்கையில் அமர்வதற்கு எங்களுக்கு யாருக்குமே தகுதியோ திறமையோ எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டு தான் இரட்டை தலைமை கொண்டு வர்றாங்க. ஒருங்கிணைப்பாளர். அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்பது ஒரே ஒரு ஓட்டுல தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரே ஓட்டுல 2 பேர். 2021 டிசம்பர்ல நடைபெற்ற தேர்தலில் இந்த தேர்தல் முடிந்து கட்சி அடிப்படை கிளை செயலாளர்கள் இருந்து நகரம், ஒன்றியம், பேரூர், மாவட்டம் என்று கட்சியினுடைய தேர்தலை நடத்தி தலைமை கழக நிர்வாகிகள் பொதுக்குழு செயற்குழுக்களை தேர்வு செய்து இது தொடர்பான பட்டியலை தயாரித்து அதில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி தேர்தல் ஆணையம் ஒப்புதலும் கொடுத்ததுக்கு பிறகு தான் பிரச்சனை உருவாகுது. நம்ம பல பதிவுகளில் இருக்குது, நம்ம நேயர்களுக்குமே தெரியும். ஒரே ஒரு பிரச்சனை, அவருக்கு எடப்பாடி ஒருங்கிணைப்பாளர் அவர் தான் நம்பர் 1 தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த நம்பர் 1 இவரை போட்டுட்டு திரு எடப்பாடியும் அவரை சார்ந்தவர்கள் தான் கட்சி ரீதியான முடிவுகளை எடுத்தாங்க. எடுத்துட்டு அவருக்கு அழுத்தம் கொடுத்து திரு ஓபிஎஸ் அவர்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. 4 பேர் 10 பேர் நிர்வாகிகள் வந்து அண்ணன் இப்படி பண்ணியிருக்கோம் செய்திருக்கோம் எல்லாத்துக்கும் கையெழுத்து போடுறாரு. தம்பி ஓ ராஜா நீக்கிறது கையெழுத்து போடுறார். தன்னோடைய பயணித்த புகழேந்தியை நீக்க கையெழுத்து போடுறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணித்த அன்வர் ராஜாவை நீக்க கையெழுத்து போடுறார். இதை தாண்டி முதலமைச்சர் வேட்பாளராக 2021 திரு 4.5 வருஷம் எடப்பாடி அவர்கள் இருக்கட்டும், அதற்கு அடுத்து உங்களை முன்னிலைப்படுத்துகிறோங்கிற மாதிரி தான் ஒரு சமாதான பேச்சு அப்போ நடந்திருக்கு. அது வந்து எழுதப்படாத விதியாக சட்டமாக தான் இருந்திருக்கு. ஆனால் இவரை தான் முன்னிறுத்தணும். ஏன்னா 4.5 வருஷம் நல்லாட்சி கொடுத்துட்டாரு, ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடின்னு கொண்டு போனால் தான் நமக்கு வெற்றி பெற முடியும். உடனே அதுக்கும் ஒப்புக்கொண்டு கையெழுத்து போகிறார். சரி, தோத்துட்டோம் துரதிருஷ்டவசமாக.
ஒரு கட்சியின் பிரதான பொறுப்பில் முதன்மை பொறுப்பில் இருக்கிறவங்க தான் எதிர்க்கட்சி தலைவராக வரணும் அப்படின்னு திரு ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. இல்லை தென் மாவட்டங்களில் பெரிய வெற்றி, வட மாவட்டங்களில் பெரிய வெற்றியை பெற்ற அவரை தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கும் கையெழுத்து போகிறார். இப்படி எல்லாவற்றுக்கும் கையெழுத்து போட்டு ஒரே ஒரு பிரச்சனையில் மாறுபடுகிறார். இந்த 2 ராஜ்யசபா தர்மரை கொண்டு வரார். என்ன சொன்னார்னா, இந்த வன்னியர்களுக்கு 10.5% கொண்டு வந்ததுனால தென் மாவட்டங்கள் இருக்கிற முக்குளத்தூர் உட்பட 106 சமுதாயம் நமக்கு எதிராக வந்துட்டாங்க. ஸோ அந்த தென் மாவட்ட மக்களை அமைதிப்படுத்துவதற்காக, அவர்களை திருப்திப்படுத்துவதற்காவது ஒரே ஒரு ஆள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜ்யசபா எம்பி கொண்டு அங்கே ஆரம்பித்தது பிரச்சனை அங்கே தான். இப்போ அதுவரையிலும் அவங்க கேட்டதுக்கெல்லாம் அவங்க கொடுத்த கையெழுத்து போட்டார். இனிமேல் இவர்கிட்ட நம்ம அழுத்தம் கொடுத்து கையெழுத்து வாங்க முடியாதோ என்கிற நிலை வந்த போது தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒற்றை தலைமைன்னு அவரும் அவரை கூட்டத்தில இருந்து கிளப்பி எடுக்கிறாங்க. அதுதான் இப்போ அதன் பிறகு கட்சி வளர்ச்சி பாதையில் போனதா அப்படிங்கிறதா நமக்கு கேள்வி. இல்லை, பிரச்சனைகள் உருவாகிறது, தொடர் தோல்விகள் வருகிறது. அப்போ பொது வெளிகளிலும் கட்சியினர் மத்தியிலும் அந்த அதிருப்தி இருக்கிறது. எனவே 1%, 2%. அவங்க ஒரு வெளியில் வந்த உடனே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாம் நீக்கிட்ட யாருங்க அவங்களுக்கும் கட்சிக்கு சம்பந்தம் தொடர்பாக கேள்வியை கேட்காதேங்கிறார். யாருங்க ஓபிஎஸ் அப்படிங்கிறார். அவர் 1980 இந்த கட்சியில் 46 ஆண்டுகளாக பயணிக்கிறார். நாடாளுமன்ற பெரியகுளம் நகரசபை தலைவராக இருக்கிறாரு. நகர பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்புகளுக்கு வருகிறாரு. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். 12 ஆண்டுகள் கட்சியினுடைய பொருளாளராக இருந்திருக்கிறாரு. 10 வருஷம் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு. ஒருங்கிணைந்த உங்க முடிவு, இரட்டை தலைமை என்கிற முடிவில் முதன்மை பொறுப்பில் உங்களால் உட்கார வைக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர் யாரு, அவருக்கும் கட்சிக்கும் தொடர்பு இல்லைன்னா என்ன அரசியல் இது, என்ன தலைமைத்துவம் இவருக்கு இருக்கிறது? அதுதான் பொதுவெளி கேள்வியாக இருக்கிறது. திருமதி சசிகலாவை யாருன்னு கேட்கிறார். அவங்களுக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தங்கிறார். திரு எடப்பாடியினுடைய மனச்சாட்சியை பேச விட்டா தெரியும் அவங்க யாரு. ஒருங்கிணைப்பு என்பது சாத்தியமா சார்? இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல சாத்தியப்பட வேண்டும், சாத்தியப்படும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இப்போ இன்னும் வந்துட்டார்ல 10% குறைஞ்சிருக்கு. அந்த யதார்த்த சாத்தியப்பட்டால் தான் அதிமுகவுக்கு எதிர்காலம் நிச்சயமா. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு மரியாதைக்குரிய வெற்றியை, ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய வெற்றியை பெற வேண்டும் என்றால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான மனநிலை மக்களிடம் பல்வேறு பிரிவினரிடம் இருக்கிறது. பலரும் போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. டாக்டர், நர்ஸு, அரசு ஊழியர், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்வாரிய ஊழியர்கள், விவசாயிகள்னு பலரும் இந்த அதிருப்தியை சரியாக பயன்படுத்தி திமுகவுக்கு எதிராக பழைய கோபாவேசத்தோடு களமாடி ஒரு எதிர்க்கட்சி அரசியலே அதிமுக பண்ணலங்க, சரியா பண்ணலங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதை பாஜக எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அது இருக்கு. அந்த கருத்தாக்கம் உட்கட்சி பிரச்சனையிலேயே நாங்க வந்து 2 வருஷம் போராட்டோங்கிறாங்க. அதுதான் சொல்றேன். அப்ப அதை சரியான திசைவெளியில் அந்த எதிர்ப்பை கொண்டு போய் மக்களை நம் பக்கம் கொண்டு வரணும்னா மக்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அதிமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெறும் என்கிற நம்பிக்கை எப்போ வரும்னா தொண்டர்களுக்கு ஒன்றிணைந்த பிறகு தொண்டர்களுக்கும் அந்த மனப்போக்கு வரும். எனவே அதை உணர்ந்து திரு எடப்பாடி அவர்களும் ஒரு மறு சிந்தனை, மாற்று சிந்தனைக்கு வந்து சுயநலத்தை மறந்து கட்சி முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் அவருக்கு வர வேண்டும், வரும் என்று நம்பலாம். ஏனென்றால் இந்த கட்சியை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1000 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக, எனக்கு இன்னும் நினைவு இருக்கு, 1977 அந்த முதல் தேர்தலில் பேசுகிறப்போ சொன்னார், இந்த ஒரு ராமச்சந்திரன் என்னை அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்று பலரும் கங்கணம் கட்டி அலைகிறார்கள். அடா பைத்தியக்காரர்களா, இந்த ஒரு ராமச்சந்திரனை அழித்து விட்டால் 1000 ராமச்சந்திரங்கள் இந்த கட்சியிலே வருவார்கள். 1000 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக நின்று நிலைத்திருக்கும். அண்ணாவின் உருவம் பொறித்த கொடி பட்டொளி வீசி பறக்கும்னார். 1000 ஆண்டு சொன்னார். அதிமுக 100 ஆண்டுகளை கடந்தும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் என்று செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் சொன்னார். 52 வருஷத்துல ஒரு அவல நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. பொன்விழா கூட சரியா கொண்டாட முடியல. அதான் இது ஒரு பெரிய அவல நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த நிலையை மாற்றி மீண்டும் அதிமுக வெற்றி பாதையில் பயணிக்க திரு எடப்பாடி அவர்கள் தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்துவார்கள் என்று தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார். ஓகே சார், எடப்பாடி தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்துவாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னு சொல்றீங்க. அது வந்து என்னால் பதில் சொல்ல முடியாது, காலம்தான் பதில் சொல்லணும். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. விரைக்கலாம் சார். நன்றி, வணக்கம்.